அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இணையத்திற்குரிய சகோதரர்களே, நாடு முழுவதும் தினமும் பல பரபரப்பான செய்திகள். அதில் கேரளாவில் ஒரு பஸ்ஸில் ஒரு பெண் எடுத்த வீடியோ, சில நொடிகள், அதில் இருந்த இளைஞர் அவருடைய மான பிரச்சனையாகி மன உளைச்சலாகி சதீஷ் என்ற அந்த கேரளாவை சார்ந்த இளைஞர் தற்கொலை செய்து கொள்கிறார். இது மார்க்கப்படி நம்ம அணுகிறதுக்கு முன்னாடி சட்டம் என்ன சொல்லுது? ஒருத்தவங்க நம்மள வீடியோ எடுக்கிறாங்க, போட்டோ எடுக்கிறாங்க, நம்முடைய பெர்மிஷன் அனுமதி இல்லாம அதை வெளியிடுறாங்க, பப்ளிஷ் பண்றாங்க மீடியாக்கள், சோசியல் மீடியால. இதுக்கு கேஸ் கொடுத்தால் செக்ஷன் 66E ஆஃப் ஐடி ஆக்ட் பிரகாரம் கேப்சரிங் ஆர் பப்ளிஷிங் வீடியோஸ் ஆர் இமேஜ் வித்தவுட் கன்சென்ட் 3 ஆண்டுகள் வரை அது ஜெயில் சிறை தண்டனை அவருக்கு வாங்கி கொடுக்கலாம். அதே போல ஃபைன் போடலாம். அப்ப இன்னைக்கு எத்தனை பல வீடியோக்கள் பரவுது. அதனாலதான் இந்த நாட்டில் நடக்கக்கூடிய பல குற்றங்களை நம்ம என்ன பண்றோம், பார்க்கிறோம், நல்ல விஷயங்களையும் பார்க்கிறோம். பிரச்சனையே கிடையாது. எதுவரை என்றால் அதுல இருக்கக்கூடிய சம்பந்தப்பட்ட நபர் கேஸ் கொடுத்துட்டாங்க அப்படின்னா, எந்த மாதிரியான வீடியோவாக இருந்தாலும் இந்த மாதிரி வீடியோ எடுத்து போட்டாங்க, போட்டோ எடுத்து போட்டாங்க, எனக்கு அனுமதி இல்லை என்று சொன்னால் அவங்க மேல கேஸ் கொடுக்கறதுக்கு அனுமதி இருக்குது. அப்ப இந்த பெண் செய்த குற்றம், அந்த வீடியோ பார்த்தாலே ஏதோ ஒரு செல்ஃபி எடுக்கிற மாதிரி, ஒரு பப்ளிசிட்டிக்காக ஒரு ஆணை மாட்டி விட வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தில் இருக்கிற மாதிரியான ஒரு தோற்றம் தான் அந்த வீடியோ இருக்குதே ஒழிய, மற்றபடி உண்மையிலே இப்படி தப்பான ஆண்கள் இருக்கிறாங்க. பல பெண்கள் மாட்டும் போது பப்ளிக்ல பிடிபட்டு அடிக்கப்படுறாங்க, சட்டத்தில் முன்னாடி தண்டிக்கப்பட்டு பல சம்பவங்கள் நடக்குது. திருட்டு சம்பவங்களும் சரி, பாலியல் ரீதியா. அந்த மாதிரி வீடியோ இருந்துச்சுனாலும் கூட அது என்ன பண்ணலாம், காவல்துறையில இந்த மாதிரி காமிச்சு தண்டனை வாங்கி கொடுக்கலாம், சட்ட ரீதியா அணுகலாம். இப்படி பப்ளிசிட்டி பண்ணி பப்ளிக்கா போட்டு ஒரு மனிதருடைய மானம் எவ்வளவு கண்ணியமா வாழ்ந்திருப்பாங்க. அப்ப ஒரு சில நேரங்கள்ல தவறு என்று சொன்னால் அந்த தவறுக்கான தண்டனை வழங்கப்படும், அதில் மாற்றுக்கிறது கிடையாது. ஆனா இந்த மாதிரி அசிங்கப்படுத்தக்கூடிய நேரத்துல பப்ளிசிட்டி ஒரு உயிர் போயிருச்சு. அந்த உயிரை திருப்பி தர முடியுமா? இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்த மட்டும் ஒவ்வொரு மானமும் புனிதமானது. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்திலையும் பல பிரச்சனைகள் நடக்கும்போது அதை விசாரித்து இருக்கிறாங்க. உரிய விசாரணையின் பிரகாரம் அதற்கான தண்டனை வழங்கியிருக்கிறாங்க. அப்ப இன்னைக்கு இந்த ரீல்ஸ் இது மாதிரியான பப்ளிசிட்டி மோகத்தின் காரணத்தினால் இது மாதிரியான விஷயம் அது பெண் மீது இன்றைக்கு வழக்கு தொடுக்கப்பட்டு பல விதமான கொந்தளிப்பு ஏற்படுத்தி இருக்குது. இஸ்லாமிய மார்க்கமும் எந்த ஒரு தவறுகளாக இருந்தாலும் அதை கையால தடுக்கலாம், நாவால தடுக்கலாம், மனுஷால வெறுக்கலாம். அது மாதிரி அனுமதி வழங்கி இருக்கின்ற அந்த அடிப்படையிலே நம்ம ஒவ்வொருவரும் சட்டத்தையும் மதிக்க வேண்டும், இஸ்லாத்தையும் கடைபிடிக்க வேண்டும். இந்த மாதிரியான பப்ளிசிட்டி பைத்தியங்களை, சைக்கோக்களை சட்டத்துக்கு முன்னாடி நிப்பாட்டி கடுமையான தண்டனை வாங்கி கொடுத்தாதான் இனி வரக்கூடிய ஆட்கள் திருந்துவாங்க. ஆகா, அடுத்தவருடைய மான உயிர் போயிருச்சுன்னா அரசாங்கம் சும்மா விடாது, மக்கள் நம்மளை காரி துப்புவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கேவலமான முறையில் இவர்கள் நடத்தப்பட வேண்டும். அதுதான் இதற்கு ஒரு முற்றுப்புள்ளியா இருக்கும். நாளுக்கு நாள் இல்லாட்டி இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் இஷ்டத்துக்கு கண்டமானிக்கு ஏதாவது ஒன்று போட்டு போறதுக்கு, அப்பாவிகளுடைய உயிர் போறதுக்கும் காரணமாக அமைந்துவிடும்.